ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்களா? ஸ்மார்ட் போன் ஆமா. இப்போ அதை யூஸ் பண்ண தெரியும். இப்போ ஒரு ஆப் மாதிரி வந்துட்டு இப்போ மாட்டை வந்து நல்லா பார்த்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 3 மாட்டு. ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு 10 மாடு என்கிட்ட இருக்குன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இதுல பால் கறக்குறதுக்கு ஒரு மாடு எவ்வளவு கறக்கும்? அது மாட்டை பொறுத்து இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? மாடு எந்த பிரச்சனை தெரியும், எந்த பிரச்சனை தெரியும்? இல்ல அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நானே சரி பண்ணிடுவேன். இல்லைன்னா டாக்டர் ஃபோன் போட்டு மருந்து தனியா எப்படி எப்படின்னா என்ன நடக்குதோ அந்த விஷயத்த அப்படி டாக்டர் உண்மையை சொல்லணும். அடிநோய் அடிக்கடி மடி நோய், அதாவது இந்த கறவை மாடுகளுக்கு மடி வீங்கிடும். அது எதனால வீங்கிறது? இந்த மாதிரி சுத்தம் இல்லாம இந்த சகதியில படுக்குது இல்ல, பால் கறந்த உடனே மாட்டை படுக்க விடக்கூடாது. இப்போ நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட நீங்க எந்த டாக்டர்கிட்ட வேணா பேசிக்கலாம். லோக்கல்ல இருக்க யார் எல்லா டாக்டரோட அவரால் இப்ப நீங்க கால்குலேட்டர் எடுக்க முடியல அப்படின்னா அதுல போட்டீங்கன்னா நிறைய ஒரு 10-15 அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க போட்டீங்கன்னா இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை ஊசி நீங்க போடணும்? அது பருவம் வீரியத்தை பொறுத்துதான் இருக்கு. சரி நாங்க வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கோம். எப்போன்னா வந்து மாட்டுக்கு வந்து ஒரு காலர் மாதிரி கொடுத்துருக்கோம். மாட்டுக்கு வந்து காலர் தான் நீங்க ஆப். அது என்ன பண்ணுவோம்னா டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுவோம், அப்புறம் ஹார்ட் ரேட் டிடெக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து உங்க போன் வந்து சென்சார் வந்து காமிக்கும். எப்படி போன் வாட்ச்ல இருந்து போன் பேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி காமிக்கணும். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க வந்து அந்த ஆப்ல வந்து நீங்க கால் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு டாக்டர் தானே பேசுவீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 20-30 டாக்டர் வந்துருப்பாங்க. அது அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ ப்ராடக்ட் வைக்கிறீங்க, மாட்டுக்கு மாட்டு பாலை தவிர வந்து நிறையவே இருக்குங்க. இந்த கோமியம், அப்புறம் இந்த சாணம், இந்த மாதிரி இதை வந்து நீங்க வித்துக்கலாம். நீங்க அதுலயே வாங்கிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன நல்லா நல்ல ஒரு வருமானம் வரது வாய்ப்பு இருந்தா சரியாகும். ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. அந்த கம்யூனிட்டியில வந்து நீங்க எல்லாருமே வந்து இது பண்ணிக்கலாம். அப்ப எல்லாருமே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். எங்க ஆப்போட மெயின் மோட்டோ வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கவர்மெண்ட், அங்க வந்து ஃப்ரீயா வேக்சினேஷன் ஒரு டைம்ல போடுவாங்க. அந்த வேக்சினேஷன் அப்போ வந்து உங்க போனுக்கு வந்து டிரெக்ஷன் வந்துடும். நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு மாதிரி சரியில்லாமையோ எது சரியில்லாமையோ இருந்துச்சுன்னா நீங்க டக்குனு கூட்டிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு, சில பொருளா இருக்குல்ல, இந்த தீவனம் குழந்தைங்க இதை வந்து நீங்க வாங்கணும்னா எங்க ஆப்ல வந்து டெலிவரி பர்சன்ஸ் வருவாங்க. அந்த பர்சன்ஸை வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே வாங்கி வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு பெட்ரோலுக்கு இதுவும் கம்மி, டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மற்ற வெளியே போய் நீங்க வாங்குறத விட எங்க இதுல வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தான் நிறையா இருக்கும். அமௌண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் வந்து இங்கேயே பண்றாங்க. அதை விட வந்து சத்தான பொருள் விலை கம்மியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கலாம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. சரி சத்தான பொருளா இருக்கும். சில ஐட்டங்கள் வந்து இப்ப பேர் சொன்னேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்ல விரும்புறேன் நான். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அதை நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா அந்த ஒரு சில அந்த ஐட்டங்கள் வந்து சென பிடிக்காத மாதிரி இது இங்க ஓரளவுக்கு வந்து விழிப்புணர்வு உள்ள விவசாயிகளுக்கு ஏற்படுறது தெரியும். ஆனா அதை போட்ட பால் நல்லா கிடக்கும். மாடு உடஞ்சு போயிருக்குன்னா மாடு பார்த்தீங்கன்னா இது ஹெல்தியாக உங்களை பார்க்க குளிப்பாட்டல. இதுவே குளிப்பாட்டி இருந்தா ஷைனிங்கா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறது பறிச்சுடும். அந்த நான் சொல்றேன் அந்த தீவனத்தை நான் போடுறது அதே நான் இதை போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த செனை பிடிக்கல அப்படின்னு அந்த பிரச்சனை வரும். அந்த செனை பிடிக்காம இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நஷ்டம். அந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லை அப்படின்னா நான் அதை வந்து வரவேற்பேன்.
அதாவது ஒரு விவசாயம் வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அந்த தீவனங்கள் இருந்து அந்த பால் உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா நான் வந்து அதை இப்போ எல்லா மாட்டுக்குமே நீங்க ஒரு டைம் வந்து ஊசி போடுவீங்க, ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு டைம்ல வந்து ஊசி போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம்ல போடுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே டைம்ல போட முடியாது. இப்போ அது என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரே டயத்துல கண்டு போட்டாலும் நமக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, வருஷம் போல உங்களுக்கு வருமானம் வராது. 10 மாதம் ஒரே டயத்துல கண்டு போட்டுச்சுன்னா நல்ல வருமானம். அந்த 10 மாதம் அப்படியே நிற்கும் போது அது அப்படியே தலைகீழ மாறி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் வந்துச்சோ திரும்ப சம்பாதிச்சது திரும்ப கொட்ட வேண்டியது. இப்ப இதுல வந்து உங்க 5 மாடு பால் கண்டினியூவா கறக்குது, ஒரு 3 மாடு வந்து கடமை, இடையில வந்து ஒரு 6-7 மாடு வந்து சினையா இருக்கு, படிப்படியா சினையா இருக்கு. 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 7 மாசம் அந்த மாதிரி ஒரு படிப்படியா சினை இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் பூரா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமா இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு எல்லா மாடும் ஒரே மாடு சினையா இருந்து எல்லாம் வந்து ஒரே மாடு பால்காரம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தடுப்பூசி நம்ம சினைகள் தான் போட மாட்டாங்க, சென்னை இல்லாத போடுவாங்க. எல்லா டைம் எல்லா மாட்டுக்கும் அப்பப்போ போடுவாங்க. எங்க ஆப்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாட்டுக்குமே ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. லோனுக்கு டேக், அந்த டேக் மாதிரி ஒரு QR கோட் வச்சு ஒரு டேக் வரும். அது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த மாட்டுக்கு இப்பதான் போடணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இருக்க மாதிரி வரும். இந்த ஆப் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஈஸியா இருக்குல்ல, மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா வர. அதுக்கப்புறம் வந்து இந்த தடுப்பூசி போடுறீங்க. இந்த ஊசி எல்லாமே ஒரே டைம்ல வந்து டாக்டர் வந்து போட்டா நீங்க போட முடியாது. தடுப்பூசி தடுப்பூசி சினையெல்லாம் போடக்கூடாது, போட மாட்டாங்க. இந்த காணவம் அல்லது அம்மை அது அந்த தடுப்பூசியும் போடுவாங்க. சினையெல்லாம் போட மாட்டாங்க. கவலை மாட்டுக்கு போடுவாங்க, அது போடுறது வரவேற்கிறேன் அந்த மாதிரி. ஆனா செனம் வந்து செனம் அதுக்கு போட மாட்டாங்க. இப்போ அதுக்கு எப்படி பார்த்துருக்கோம்னா அந்த டேக் வச்சு நீ ஸ்கேன் பண்றீங்கல்ல, இப்போ இந்த மாட்டுக்கு நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது போடுறப்போ ஸ்கேன் பண்ணிட்டு ஆப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்லயே வந்து உங்களுக்கு டேட் சொல்லிடும். அந்த டேட்ல நீங்க போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து போடுற மாதிரி இருக்குங்க தடுப்பூசி மட்டும். இப்போ இந்த மாட்டுக்கும் இந்த மாட்டு ஒரு 3 மாட்டுக்கு போடணும்னா அந்த 3 மாட்டை ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாட்டுக்கு போடணும், அந்த மாட்டுக்கு ஸ்கேன் பண்ணி போடணும். ஆமா, அப்போ வந்து 3 மாட்டுக்குமே சேர்த்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி ஆமா, இன்னும் ஒரு நாள் முன்னப்பின்னால செய்யறாங்க. ஒரு நாள் முன்னப்பின்னால ஒரு வாரம் ஆனா ஒரு வாரம்ன்றது வந்து அதிகமே. என்ன அப்படின்னா நோய் வந்து ஒரு தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா உடனே சரி செய்யணும்ல. அது ஒரு நாள் 2 நாளுக்குள்ள அது மாதிரி சேர்ந்தாப்புல பண்ணீங்கன்னா சரியாகும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்ப்பேன். அந்த ஒரு மாட்டுக்காக என்ன 2 மாட்டை பாதிக்கணும், அதையும் நான் பார்க்கணும். அது நம்ம செய்யணும்.